ஹாய். இன்றைக்கி நம்ம காரக்குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருள்லாம் எடுத்து வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு காய் என்னென்ன போட போகிறேன்னு பார்க்கலாம். முருங்கைக்காய் 2 முருங்கைக்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன். 4 வெண்டைக்காய் வாஷ் பண்ணி கட் பண்ணியிருக்கேன். அப்புறம் வேர்க்கடலை வேக வச்சு உப்பு போட்டு வேக வச்சு தண்ணியெலாம் வடித்து ஒரு கப் எடுத்து வச்சுருக்கேன். கத்திரிக்காய் வாஷ் பண்ணி கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். அது சாதாரணமாக வெளியில் வச்சோம்னா கருத்து போயிடும் கட் பண்ணோன்னா, அதனால் தண்ணியில் போட்டிருக்கேன். அப்புறம் 7-8 பீஸ் மாங்காய் வத்தல் காய வச்சது வெந்நீரில் ஊற வச்சுருக்கேன். புளி ஒரு லெமன் சைஸு ஊற வச்சுருக்கேன். வெங்காயம் ஒரு 2 வெங்காயம் பெரிய வெங்காயம் கட் பண்ணியிருக்கேன். சின்ன வெங்காயம் போட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும். நான் பெரிய வெங்காயம் தான் யூஸ் பண்ணுறேன். பூண்டு ஒரு 7-8 பல் பூண்டு உரித்து வச்சுருக்கேன். கருவேப்பிலை கொத்தமல்லி வச்சுருக்கேன். பச்சை மிளகா அப்புறம் தக்காளி 2 கட் பண்ணி வச்சுருக்கேன். மாவத்தல் வந்து வெந்நீரில் போட்டு வச்சோம்னா தான் அதில் இருக்கிற எக்ஸஸாக இருக்கிற உப்பு அப்புறம் வேறு எதுவும் அழுக்கு எதுவும் இருந்துச்சுன்னா அதில் வந்துடும். கொஞ்சம் சாஃப்டாகும் வெந்நீரை போட்டு வச்சோம்னா. அப்புறம் அடுப்பு பற்ற வச்சுட்டு ஒரு பேனில் 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கணும். எந்த எண்ணெய்னாலும் யூஸ் பண்ணலாம். நல்லெண்ணெய் ஊற்றினா ரொம்ப நல்லாயிருக்கும். அதில் கடுகு, உளுத்தம்பருப்பு, வெந்தயம் இது 3 போட்டுடணும். நல்லா பொரிஞ்சு வரட்டும். பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் பூண்டை ஆட் பண்ணணும். பூண்டு, பச்சை மிளகா, கருவேப்பிலை, கொத்தமல்லி இது 4 சேர்க்கணும். என்ன பொரிஞ்சு வந்துருச்சு, நான் 4 சேர்த்துட்டேன். அடுத்து வெங்காயம் ஆட் பண்ணணும். வெங்காயம் போட்டுட்டு உப்பு தேவையான அளவு உப்பு போட்டுடணும். அப்போ தான் வெங்காயம் சீக்கிரம் வதங்கும். அதனால் நான் வெங்காயம் போட்டுட்டு எப்போயுமே உப்பு போட்டுருவேன். போட்டு வதக்கிக்கணும். அப்புறம் தக்காளி ஆட் பண்ணணும். இதெல்லாம் போட்டுட்டு நல்லா கிண்டி விட்டோம்னா நல்லா வதங்கணும். அதுக்கப்புறம் தான் அடுத்து காயெல்லாம் சேர்க்கணும். உப்பு ஆட் பண்ணிவிட்டு அடுத்தது நம்ம தக்காளி சேர்க்க போகிறோம். கிண்டி விட்டுக்கலாம். கத்திரிக்காயில் நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்குது. ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ்னால் அது வந்து நம்ம உடம்புல ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்கும், கேன்சர் வராமல் குறைக்கும், இருதயத்துக்கு ரொம்ப நல்லது, சுகரை கண்ட்ரோல் பண்ணும், வெயிட் லாஸ் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி வேக வச்ச வேர்க்கடலை ஸ்கின்னுக்கு ரொம்ப நல்லது. ப்ரோட்டீன் அதிகமாக இருக்குது, உடம்புக்கு தெம்பு கொடுக்கும், மூளை வளர்ச்சிக்கு அப்புறம் செரிமான கோளாறுலாம் அதை சரி பண்ணும். அளவாக எடுத்துக்கணும், நிறைய சாப்பிடக்கூடாது. எலும்புக்கு ரொம்ப நல்லது, சுகர் கண்ட்ரோல் பண்ணும், வெயிட் மேனேஜ் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது, எதிர்ப்பு சக்தி நல்லா வரும். இது தக்காளி போட்டு வதக்கிக்கலாம். வெண்டைக்காயில் ஃபைபர் அதிகமாக இருக்குது, நரம்புக்கு ரொம்ப நல்லது. அதில் விட்டமின் ஏ, சி, கே 3 இருக்கிறதுனால உடம்புக்கு ரொம்ப நல்லது, பார்வைக்கு நல்லது, எலும்புக்கு, உடம்புல உள்ள சர்க்கரை எல்லாம் கண்ட்ரோல் பண்ணும், இருதயத்துக்கு ரொம்ப நல்லது, டைஜஷனுக்கும் ஹெல்ப் பண்ணும். முருங்கைக்காய் வந்து எல்லாம் வதக்கி விட்டுட்டு புளி தண்ணி ஊற்றிக்கணும். முருங்கைக்காய் அதே மாதிரி குடலுக்கு ரொம்ப நல்லது, எலும்புக்கும் எதிர்ப்பு சக்தி கொடுக்கும், நல்லது, எலும்புக்கும் நல்லது, தோலுக்கும் நல்லது, பிபி கண்ட்ரோல் பண்ணும், நுரையீரலுக்கும் நல்லது. இப்போ நம்ம புளி தண்ணியை ஊற்றிட்டு மிளகாத்தூள், மஞ்சத்தூள் போட்டு அதில் கிண்டி விட்டுட்டு அப்புறம் தண்ணி தேவையான அளவு ஆட் பண்ணி மூடி வச்சிடணும். இப்போ நல்லா குழம்பு கொதிஞ்சு வந்துருச்சு. இப்போ நம்ம இறக்கிடலாம். இந்த எல்லா காயோட பெனிஃபிட்ஸ் எல்லாம் அட்டாச் பண்ணியிருக்கேன், பாருங்கள், செஞ்சு பாருங்கள். காரம் கம்மியாக தான் போட்டிருக்கேன்.
கொஞ்சம் நியூட்ரிஷியஸாக செய்யணும்னு சொல்லி வேர்க்கடலைலாம் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ நான் இது செஞ்சுருக்க அளவு வந்து 4 பேருக்கு தாராளமாக சாப்பிட்லாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள், வீட்டில் சமைச்சு பாருங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஏதாவது கரெக்ஷன் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் இன்னும் இம்ப்ரூவைஸ் பண்ணிக்கிறேன். வேறு என்ன ஃபுட் எதுவும் வேணும்னா சொல்லுங்கள், நான் செஞ்சு தர பார்க்குறேன், ட்ரை பண்ண பார்க்குறேன். தேங்க்யூ.